மாதிரி லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆன மாதிரி ஃபீல். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸாவது இனிமேல் போடலான்னு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதோ. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேனைக்கிழங்கு. இந்த சேனைக்கிழங்குல வச்சு ஒரு கிரேவி ரெசிப்பியும் ஒரு தவா ஃப்ரை ரெசிப்பியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் சேனைக்கிழங்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்துட்டேன், ஒரு 1/4 kg போல் எடுத்துட்டேன். ஏன்னா ஃபுல் கிழங்கு வாங்கிட்டு வந்தோம்னா அதை நம்மளால் சமைக்க முடியாது. நான் கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன், மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது என்ன பெரிய டாஸ்க்னால் இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளார ஒரு வழியாக ஏறணும். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல். ஸோ கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க, பார்த்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் கட் பண்ணும்போது. நான் வந்து கிரேவிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தவா ஃப்ரைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த ஷேப்பில் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் குறைப்பாக அரைச்சி சேர்த்துட்டு அதோடு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3/4 டீஸ்பூன் போல் வந்து கறி மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு அது வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருங்க, மேரினேட் பண்ணி. அடுத்து கிரேவி ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு அதே இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாம் குறைப்பாக அரைச்சி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு அதோட கருகப்பில்லை, ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டு அதோட இந்த க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சேனைக்கிழங்கு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைப்பாக இல்லை பைன் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க விழுதா. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி, ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, இது வந்து கிரேவி தான், ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதோடு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவ்வளோதான், கிரேவி சூப்பராக தயார். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து தோசை, சப்பாத்தி, ரைஸு எதுக்கூட வச்சு சாப்பிட்டாலும் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் கிழங்கு. ஸோ அதை சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு, அந்த கிரேவிலேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு. அடுத்து இந்த தவா ஃப்ரைக்கு வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை அப்படியே வந்து பார்த்திட்டிங்கன்னா தவாவை வச்சு நல்லா வந்து பார்த்திட்டிங்கன்னா சூடான உடனே இந்த இதை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட், நீங்கள் வந்து இதை வந்து ஆயிலில் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸோடு இருக்கவங்க வந்து இந்த மாதிரி தவா ஃப்ரை கூட பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஏர் ட்ரையர் இருந்தால் அதில் கூட வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து தவாவில் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு திருப்பி விட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி மேலே கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக வந்து நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன், வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா ஏதோ உடச்சி பார்த்தா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அது. ஸோ நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ பேசும்போதே எனக்கு எச்சில் ஊறுது, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ காலையிலே கிரேவியும் இந்த தவா ஃப்ரையும் பண்ணிவிட்டு என் அப்பாவுக்கு டிஃபன் பேக் பண்ணி அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் போகிறாரு இல்லையா, ஸோ லன்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.